ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பேசிக்காக நம்ம ப்ளவுஸுன்னு எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைட் ஜாயின் வந்து எனக்கு ஈக்குவலாக வர மாட்டேங்குது. நான் ஃபினிஷிங் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதிர்பார்க்குற ஃபஸ்ட்டு விஷயம் சைட் ஜாயின் எனக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னு. அந்த சைட் ஜாயின் வந்து எப்படி கரெக்டாக நம்ம கொண்டுட்டு வருது, என்னென்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வரும், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக எப்பேற்பட்ட ப்ளவுஸ் ஆகட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக சைட் ஜாயின் வந்து ப்ளஸ் சிம்பிளில் தான் வரும். இந்த வீடியோ ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்கேன், டக்குன்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை நார்மல் ப்ளவுஸ் ஆகட்டும் சேம் மெத்தட் தான். இதுக்கு நான் லைனிங் ப்ளவுஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். லைனிங் ப்ளவுஸில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஸ்லீவு பெல்ட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த சைட் ஜாயிண்ட்டுக்கு நம்ம வரணுமோ. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோட இடுப்பு பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ரெண்டாவது இந்த மாதிரி ஸ்லீவை வந்து ஈக்குவல் ஹைட் இருக்கா, ஏற்ற இறக்கமாக இல்லாமல் ரெண்டுமே ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த சைட் ஜாயிண்ட்டுக்கு முக்கால்வாசி இதுதான் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்கமும் இதே மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். அதே ஃப்ரண்ட்டை வச்சு நீங்கள் பேக் பார்ட்டோட சைட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் பேசிக்காக பண்ணுறது. ஓகேங்களா, இந்த இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக பண்ணால் மட்டும்தான். இதில் எதுவும் ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா வர்ற முக்கால்வாசி பிரச்சனையும் நீங்கள் கம்மி பண்ணிடலாம். ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிட்டோன்னா வந்து ஃபுல்லாக எனக்கு ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது. நான் இப்போ பெல்ட்டும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு நான் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரைட் கட்டில் போடுறீங்களா கிராஸ் கட்டிங்கில் ப்ளவுஸ் போட்டிருக்கீங்களான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வந்து இழுத்து தைச்சிட்டிங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சைட் ஜாயிண்ட் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா கிராஸ் கட் துணி வந்து நல்லா இழுவ தரும், பட் ஸ்ட்ரெயிட் கட் வந்து அந்தளவுக்கு இழுவ தராது. அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறப்ப வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தையலுக்கு எவ்வளோ துணி விட்டுருக்கீங்களோ அந்த அளவு மட்டும் தான் நீங்கள் தையலுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, அதை விட்டுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை அதை விட கம்மியாகவோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. நீங்கள் கம்மியாக கூட ஸ்டிச் பண்ணால் கூட ஆனால் வர்ற அளவு வந்து சேம் ஒரே அளவாக வரணும். இப்போ நீங்கள் 1/2 இன்ச் விட்டு தையலுக்கு விட்டுருக்கு நீங்கள் தையல் போடுறீங்க அப்படின்னா அந்த எண்டு வரைக்குமே நீங்கள் அந்த 1/2 இன்ச் தான் கொண்டுட்டு வரணுமே தவிர, அந்த ஸ்டார்டிங்கில் 1/2 இன்ச் கொண்டுட்டு வந்து அடுத்து 1/4 இன்ச் கொண்டுட்டு வந்து திருப்பி 1/2 இன்ச்சில் வந்து நான் எண்டு முடிக்கிறேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக வந்து சைட் ஜாயிண்ட் வராது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் எவ்வளோ கொண்டுட்டு வருவீங்களோ அதே தான் நம்ம என் பாயிண்ட்லேயே கொண்டுட்டு வந்து முடிக்கணும். இல்லைன்னா சுருக்க விழுகும், இல்லைன்னா ஆம்கோலில் அந்த ப்ராசஸில் வந்து அங்கேயும் சுருக்க விழுகும், ஸ்லீவ்லேயும் சுருக்க விழுகும். அந்த அளவுகளில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அப்போ அதோட அளவு வந்து இதில் தான் வந்து மேட்ச் ஆகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதையும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அளவு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட் நான் இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு இருக்க இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக் இருக்க இடுப்போட அளவு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஒரு அளவு வந்து மார்க் பண்ணலை, நீங்கள் அதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது பெல்ட் பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெல்ட் பட்டியில் வந்து இடுப்பு சைடு எந்த அளவு இருக்கோ அதையே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பெல்ட்டில் அதாவது பெல்ட்டு மேல் பக்கம் வந்து தையல் போடும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஏன் மார்க் பண்ணலைன்னா இவங்க கொஞ்சம் லூஸ் கேட்டிருந்தாங்க, அந்த அளவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கப் லூஸ் கேட்டிருந்ததுனால நான் வெட்டும் போதே கொஞ்சம் பார்த்து தான் வெட்டியிருந்தேன். அதனால் அந்தளவு நான் மார்க் பண்ணியிருக்கல. இடுப்பளவும் கையளவு மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆம்கோல் அளவு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் சேம் இடுப்பளவு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அளவையும் ஜாயிண்ட் வச்சுட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஆம்கோல் அளவு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து தையல் வந்து நிப்பாட்டிடுங்க. இப்போ நம்ம ஆம்கோல் அளவு தையல் போடுறப்போ வந்து நீங்கள் கரெக்டாக அந்த அளவு அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இவ்வளோத்தையும் ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னா வந்து கரெக்டாக அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக வச்சுக்கணும். நீங்கள் ஈக்குவலாக வச்சதுக்கப்புறம் மேல் பக்கமும் வந்து கரெக்டாக அந்த ஸ்லீவோட எண்டு முடியுது பார்த்தீங்களா, கை சுற்றளவையும் ஈக்குவலாக வச்சுட்டு அதையும் எடுத்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு ஒரு பாயிண்ட்டையுமே மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து தையல் போடுறப்ப உங்களுக்கு உண்டான ப்ராப்பரான சைட் ஜாயிண்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ப்ளஸ் சிம்பிளையும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு நான் இதோட அவுட்புட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ சேம் பார்த்துட்டிங்கன்னா நான் 3 தையல் போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் வந்து நான் வந்து தள்ளி போட்டுக்கிறேன். ஏன்னா ஓவர்லாக் அடிக்கும்போது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் இடுப்பு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அந்த 2 கிளாத்துமே ஜாயிண்ட் ஆகிறது ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் 2 கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிறது ரொம்பவே ஈவனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு பார்ப்பீங்க. இதில் உங்களுக்கு எந்தளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரியல. அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, மேலே ஜாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், கீழே ஜாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி நான் 2 சைடும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கப் ஷேப்லாம் எடுத்து விட்டு ப்ராப்பராக ப்ளவுஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். நம்மளுக்கு எதில் சந்தோஷம் வருதோ இல்லையோ, நம்ம இந்த சைட் ஜாயிண்ட் மட்டும் ரொம்ப ஈக்குவலாக வந்துருச்சுன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். கட்டிங் வந்து ஃபஸ்ட் பார்ட்டுனா, நம்மளுக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து செகண்ட் பார்ட்டு. அதை நம்ம கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக செய்யும்போது அந்தளவுக்கு பக்காவான ஃபினிஷிங் வரும். உங்களுக்கு இந்த இதில் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். எந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்குது, சைட் ஜாயிண்ட் ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி சைடில் எந்த சுருக்கமும் இல்லாமல் ஈவனாக இருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி தையலும் எந்தளவுக்கு ப்ராப்பராக போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஃபைனலாக ஓவர்லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் அவுட் இப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்குவேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.